மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த், நடிகர் சிரஞ்சீவி, வைஜெயந்தி மாலா உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரிடம் பத்ம விருதுகளை பெற்றனர். இந்தியாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்ச்சி டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சினிமா பிரபலமும் நடன கலைஞருமான வைஜெயந்தி மாலாவுக்கு பத்ம விபூஷன் விருதினை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். இதில் நடிகர் சிரஞ்சீவி பத்ம விபூஷன் விருதை பெற்றார். அரவிந்த் மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் நாச்சியாருக்கு பத்மஸ்ரீ விருது, ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஷ்னா சின்னப்பாவிற்கு பத்மஸ்ரீ விருது, வள்ளி ஒயில்கும்மி நடன கலைஞர் பத்ரபனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்திற்கான பத்மபூஷன் விருதை அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பெற்றுக்கொண்டார். கேப்டன் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனவலி எங்களுக்குள்ளே இருக்குது. நம்ம கூட இல்லைனாலும் கேப்டனுக்கு இந்த அவார்டை நாங்கள் நேரடியாக சமர்ப்பிக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவரை விரும்பிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கேப்டனுடைய அந்த உயரிய விருதான பத்மபூஷன் அவார்டை நாங்கள் அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருதை கேப்டனுடைய கோவிலுக்கு சென்று அவருக்கு இந்த விருதை அவருக்கு காலடியில் வச்சு அந்த ட்ரிபியூட்டை நாங்கள் கேப்டனுக்கு செலுத்த இருக்கிறோம். பத்மஸ்ரீ அவார்டு கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய நிறுவனத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பாராட்டு மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட ஒருத்தருக்காக பண்ணலை, ஒரு நிறுவனத்துக்காக ஒரு அங்கீகாரம். என்னோடது 3வது முறையாக நம்ம வாங்குகிறோம் அரவிந்த் மருத்துவமனையில். முதல்ல டாக்டர் வெங்கட்சாமி என்னுடைய தமையனார் 72 வாங்கினார். ரெண்டாவது என்னுடைய கணவர் டாக்டர் நம்பெருமாள் சாமி 2007 வாங்கினார். அதனால் இது 3வது வர்றச்ச சரி, மக்கள் நம்மளை இன்னும் நம்பி நம்முடைய சேவைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு மகிழ்ச்சி தான். எங்கள் கிராமிய கலை இப்போ தான் கண் திறந்து அரசாங்கங்கள் பார்க்குறது. இதுவரை கிராமிய கலைகளுக்கு கொடுத்ததாக தெரியல. ஆனால் இந்த கலை தான் மூத்த கலை, முதல் கலை. அப்பேற்பட்ட கலைக்கு இன்றைக்கி ஒரு நல்ல அங்கீகாரம் கிடச்சிருக்கு. இந்த அங்கீகாரம் இதுவரை நம்ம கடந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய கிராமிய கலைஞர்களுக்கு ஒரு புத்துயிர் விட்டுருக்கு. அப்போ கிராமிய கலைகளையும் அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கலையை பாதுகாக்கணும்னா இந்த கலையை அரசாங்கம் அங்கீகரிச்ச மட்டும் பத்தாது, அதை பள்ளியில் பாடங்களாக உருவாக்கணும். நரேந்திர மோடிஜி அவரும் நம்ம பாரத தேசமும் சேர்ந்து எனக்கு என்ன செய்திருக்கேனோ என்னுடைய பரதநாட்டியத்துக்காக, அப்புறம் திரையுலகத்துலேயும் நிறையா செய்திருக்கேன். அதுக்கெல்லாம் பாராட்டி எனக்கு பத்மவிபூஷன் கொடுக்கறத பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்க முடியாத ஒரு நாள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.